ஷேய் சூரியன் சூரியன் முனியப்பா நவநாத்து முனியாண்டியில் எல்லாம் கேட்டுக்கோடா, அரசியல்வாதி எல்லாம் கேட்டுக்கோடா. விருதுநகர் மாவட்டம் கூட்டம் இப்போ பலூன் பறக்க விடுதானா? இப்போ பலூன் பறக்க விட்ட மாதிரி இந்த தமிழ்நாட்டில் பறந்து பறந்து இப்போ இளைஞர் ஒருத்தன் கொடியை தூக்கி ஆடுதானா, அவனை கடிக்க விடுவார் கடவுள். இப்போ கிழடுகளை பூரா மந்திரியை கடிப்பான், எம்எல்ஏ கடிப்பான், எம்பி கடிப்பான், மந்திரி முதலமைச்சரை கடிக்க போவான். மேடை இப்போ பூரா போட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான் கடவுள். இது எங்கெங்கே எப்படி செக் பண்ணணும், எப்படி தமிழ்நாட்டில் எப்படி இவனுங்களை கடிக்க விடணும், எப்படி இவனுங்களை குதற விடுங்கிற கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான் கடவுள். முக்கால் சாத்தியம் இந்த திமுக கட்சிக்காரன் கடி, ரெண்டாவது அதிமுக கட்சிக்காரன் கடி, அடுத்தாப்புல பலப்பற்ற கடி. அப்போ கடிக்க விடுறது இப்போ நடிகர் ஒருத்தன் தூக்கி ஆட்டுதானா, இளைஞரை பூரா இப்போ மூளை திருப்பு தான். அதான் அடிச்சாச்சுல, உச்சத்தில் அடிச்சாச்சுல, எரிச்சாச்சு. இப்போ இந்த இளைஞர் இவனுங்க என்னடா இவன் கூட்டம் போட்டு தான் ஆடுதான், இவனை அப்படிங்கிற கணக்கில் தமிழ்நாடு முழுவதும் கடிக்க விடுவான் கடவுள். முக்கால் சத்தியம் கடிக்கையில் உள்ள பூரா பரு ஐட்டம் பூரா உள்ளே மாட்டுவான். எப்படி தப்பு செஞ்சவன் பூரா, அனைத்தும் தப்பு செஞ்சவன் பூரா உள்ளே மாட்டுவான். மாற்றவனா கடிக்க விடுவான் கடவுள். புரிதா இல்லையாடா? மானிட பேலை கடிக்க விடுவான். அதான் கடவுளுடைய பவர். முக்கால் சத்தியம் விருதுநகர்லேருந்து இல்லை எங்கிட்டாடா நீ போட்டி போடுத? விருதுநகர் மாவட்டம் தான் கைலாசத்தில் கடவுள் உட்கார்ந்துருக்கார். அப்போ மந்திரி ஆடுதானா, இப்போ இந்த மந்திரி எங்கெங்கே அடி வாங்குவாங்கிற கணக்கு இப்போ அந்த படைகளை விட்டு கடிக்க விடுவான். இவன் ரெண்டு மந்திரி கையை தூக்கிட்டே போவான். இவனுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அடுத்த மந்திரி உள்ள மதையான மாதிரி கிடக்கான், அவனுக்கு முற்றுப்புள்ளி கடவுள் வச்சுட்டார். அடுத்து ரெட்டலை சின்னக்காரனுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டார் கடவுள். புரியுதா? இந்த இரண்டு கட்சிக்காரனுக்கும் முற்றுப்புள்ளி கடவுள் வச்சுட்டார். கடித்து குதற விடுறதுக்கு இப்போ அந்த இளைஞரை கடிக்க விட போகிறான். இளைஞர்னா யார்? இப்போ நடிகர் தூக்கி ஆட்டுதானோ, இப்போ ஏற்கனவே போதையில் இப்போ போதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுதான் கடவுள். நீ போதையாடுறா, உன் மூளையில் நான் இப்போ வெயில் தாக்கத்தை இறக்குறேன், அப்போ கடிக்க விடணும்ல. அப்போ அந்த கடிக்கிறத இப்போ இரண்டு தரப்பில் 1ஆம் நம்பர் கடி வாங்குறது திமுக கட்சிக்காரன், 2வது கடி வாங்குறது அதிமுக. அப்போ அடுத்தாப்பில் ஊடால கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் பயங்கரமாக கடி வாங்குவான். கடின்னு அவன் மேலே ரொம்ப ரிமார்க்கில் இந்த அரசியல்வாதி இந்த கொடியை தூக்கி ஆட்டுதானா, இவன் பூரா இளைஞர் பூரா கடும் கோபத்தில் இருக்கான். இவனுங்களை பூரா கடிக்கையில் அந்த ரத்தம் பூமியில் சிந்தும். இதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம் போட்டாச்சுடா. விருதுநகர் மாவட்டம் கைலாசத்துலேருந்து தூக்கி எரிஞ்சிட்டான். அந்த எரித கணக்கு கடவுளுக்கு தான் தெரியும். படையல் பூரா அங்கேருந்து அடி. ஏப்பா நேற்றே கணக்கு நாங்கள் போட்ட நேரத்தில் மாநாடு அடி, உச்சித்தலையில் அடி. இப்போ மூளையை பெரட்டுவான். எரிச்சாச்சு. இந்த வெயில் தாக்கத்தில் இந்த திமுக கட்சிக்காரனை பெரட்டுவான், அதிமுக கட்சிக்காரனை பெரட்டுவான். இவனை பெரட்டணும்ல நடிகர், அவன் மூளையை இளைஞரை திருப்புவான். திருப்பியில் போதைக்கு போவான். இவன் விட்ட போதையை இவனை வச்சு அடிப்பான் கடவுள். யார்? அரசியல் 2 தரப்பு ஆடுதானா தமிழ்நாட்டுக்குள்ளே போதை. இந்த போதையை இந்த இளைஞரை வச்சு அடிப்பான். போதை விட்டு பாலாக்குனால இந்த போதையில் தான் இப்போ 2 தரப்பில் பலப்பற்ற பூரா சொல்லி முடியும், கடிக்க விடுவான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுவாங்கடா. 55 நாளில் எல்லா வேடிக்கையும் நடக்கும் பாருங்கடா. முக்கால் சத்தியம் தொலைஞ்சான். அந்த பலூனை பறக்க விடுதான்ல, அதுக்குள்ளே பெரிய ஐட்டமாக ராட்சக்ஷன் மிதித்து உடைப்பான், செதறி போகும். முக்கால் சத்தியம் வெடிக்கும். முக்கால் சத்தியம் ராட்சக்ஷன் இப்போ மிதித்து உடைச்சி விட்ருவான். முக்கால் சத்தியம் அந்த பலூனில் எல்லாம் போய்கிட்டே இருக்கும். இது கடவுளுடைய மந்திரம். கடவுளுடைய மந்திரம் சக்தியால் முடிச்சிட்டார் கடவுள். முக்கால் சத்தியம்.